இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா பெரபோலா. ஸோ பெரபோலாவில் பார்த்தீங்கன்னா கானிக் டெஃபினிஷன் நம்ம ஃபஸ்ட் எழுதிடுவோம். கானிக் டெஃபினிஷனில் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SP டிவைடட் பை PM ஈக்குவல் டு E. சரிங்களா, இது நம்ம வந்து கானிக் டெஃபினிஷன். இதில் E வேல்யூ 1ஆக இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய கானிக் என்னவோ மாறிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரபோலாவாக மாறிடும். சரிங்களா, இது கானிக் டெஃபினிஷன்லேருந்து நம்ம வரும். இதுவே நீங்கள் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் கானிக்கினுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AX² + BXY + CY² + DX + EY + F = 0. இதில் நீங்கள் B² - 4AC எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்தால் கொடுத்துருக்கக்கூடிய காணிக்கை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரபோலா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போது இந்த பெரபோலா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பொசிஷனில் இருக்குங்க. நம்ம 10th நம்ம ஆல்ரெடி கிராஃப் போட்டிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெரபோலா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் இருக்குது. சரிங்களா, இதோடைய ஜென்ரல் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரைட் வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லெஃப்ட் வேர்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்வேர்ட். and finally open downwards. சரிங்களா, ஓப்பன் ரைட் வேர்ட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். அப்வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி. ஸோ டவுன்வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்படி கீழ் நோக்கி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து 4 கேட்டகரியில் நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்போது ஜென்ரலாக நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம வரேன். ஓப்பன் ரைட் வேர்டுக்கு உண்டானதை நான் எழுத போகிறேன். எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x - h, அதாவது 4a × x - h is equal to y - k the whole square அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன். சரிங்களா, இதே நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் y² is equal to 4ax. சரிங்களா, இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த பெரபோலா இதுதான் ஓப்பன் ரைட் வேர்ட். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ். இந்த இங்கே பாயிண்ட் இருக்குங்களா, இதுக்கு பேர் தான் நம்ம சொல்லுவோம்னா வேர்டெக்ஸ். வேர்டெக்ஸ் எப்பயுமே என்ன இருக்கும் 0,0. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு. நீங்கள் இந்த ஃபார்மேட் எடுத்திங்கன்னா h, k. இதில் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு லென்ஸுன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இதோடைய ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும். சரிங்களா, இதுதான் எஃப். இந்த எஃப் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா a, 0. இந்த விக்கும் எஃப்க்கும் என்னென்னா ஒவ்வொரு பெரபோலாக்கும் இது வந்து ஃபிக்ஸடு. சரிங்களா, இப்போ இது ஃபோக்கஸ். ஆக்சிஸ் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். எந்த ஆக்சிஸ் இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் இந்த பெரபோலாவை பைசெட் பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இதோட ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = 0. இதில் நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லி. லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு என்னென்னா இட்ஸ் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ் அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியதும் ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட் a, 0னா இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா x is equal to a. டைரக்ட்ரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வெக்டர்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் நம்ம இங்கே எடுத்து இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு லைன் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டைரக்ட்ரிஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா x is equal to -a. இப்போது இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோக்கல் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபோக்கல் கார்டு. இதோட லென்த் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட லென்த் வந்து என்னென்னா 2a. இந்த லென்த் 2a அப்படின்றத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு இதனோட வேல்யூவை எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் என்னது y1. ஸோ இந்த லென்த்
இது y1. இந்த பாயிண்ட் ஆன் த கர்வ் அப்படிங்கும்போது ay1 அப்படின்னு நம்மளுக்கு வரும். இது pன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ நவ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax இல்லைங்களா? அட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a, y1 அப்படி எடுக்கும்போது இது y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு a, தட் இஸ் நத்திங் பட் என்னன்னா 4a ஸ்கொயர். இப்போ y1 எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4a ஸ்கொயர் வரும். இப்போ y1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னா 2a. அப்போது இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா a, மைனஸ் 2a. இந்த பாயிண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் a, ப்ளஸ் 2a. அப்போது இதுலேருந்து இது டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2a, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2a. ஸோ டோட்டலாக we have எவ்வளோன்னா 4a. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 4a. அப்போது ஆக இந்த பெரபோலாவில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஸ், செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ், தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், இது எல்லாரும் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். சிக்ஸ்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். சரிங்களா? இந்த 6 தான் இம்பார்ட்டன்ட். ஸோ பெரபோலா எடுத்துட்டிங்கன்னா இது மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த பெரபோலாவில் 4 ஷேப்புக்கும் 4 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம இன்னே பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரைட் வேர்டு, ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, ஓப்பன் அப் வேர்டு, ஓப்பன் டவுன் வேர்ட்ஸ். இந்த 4த்துக்கும் உண்டானதுக்கு அந்த 6 கேட்டகரியும் சரிங்களா? என்னது ஆக்சிஸு, வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸு, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போது என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது வித்தவுட் பை கார்ட் மனப்படம் பண்ணாமல் இது எப்படி நம்ம வந்து ஈஸியாக போடலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஆயிடுச்சு ஒய் ஆக்சிஸ். நம்ம வெர்டெக்ஸ் எப்பவுமே நம்ம 0,0ன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஃபோக்கஸ் எடுக்கிறது இந்த இடத்துல நம்ம எஃப்னு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எஃப், இந்த இடத்துல ஒரு எஃப், தென் இந்த இடத்துல ஒரு எஃப். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். இது வந்து ஃபிக்ஸ்டு சரியா? அண்ட் கான்ஸ்டன்ட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ். டிஸ்டன்ஸ் கலந்து கொண்டும் நெகட்டிவாக இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ ஆன் த எக்ஸஸில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலுமே எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் தான் வரும், ஒய் கோஆர்டினேட்டுக்கு 0 இல்லையா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a, 0. இந்த இடத்துல இது ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது 0, a. இது மறுபடியும் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் தான், ஆனால் நெகட்டிவ் சைடு இருக்கிறதுனால இது -a, 0. இதுவும் ஆன் ஒய் ஆக்சிஸ் பட் நெகட்டிவ் சைடுன்றதால 0, -a. இப்போ ஒரு ஆக்சிஸ்க்கு ஒரு பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது, அந்த லைன் parallel to ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ஈக்குவேஷன் இருக்குது சரிங்களா? இப்போ பாருங்கள் இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்போது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to x1. இந்த இடத்துல என்ன பாயிண்ட் x1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா a, 0 வழியாக போகுது. அப்போது இந்த லைனுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to a, அதாவது x equal to x1 எழுதுவோம். இந்த இடத்துல x is equal to a. இதே லைனு இந்த பாயிண்ட் வழியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் எனக்கு என்ன இருக்குன்னா parallel to y axis. ஸோ parallel to y axis and passing through the point -a, 0. அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து -a, 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இது பாயிண்ட் இல்லை, x is equal to -a ரைட்டுங்களா? இப்போது இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது parallel to x axis. எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்கிறதுனால இதோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்ன y is equal to y1. அப்போ எந்த பாயிண்ட் வழியாக போகுது 0, a. இதில் ஒய்னோட வேல்யூ என்னது a, அதனால் இது y is equal to a. அதே போல் இங்கே இன்னொரு எஃப் கண்டுபிடிச்சிருக்குமா, இந்த லைனுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இதுவும் parallel to x axis passing through the point of 0, -a, that is equal to y is equal to same y1 தான். இந்த இடத்துல y is equal to -a. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பரபோலா வந்து டைப் எழுத போகிறோம். என்ன டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று y square is equal to 4ax, இன்னொன்று பார்த்தீங்கன்னா y square is equal to -4ax, இங்கே x square is equal to 4ay, இங்கே பார்த்தீங்கன்னா x square is equal to -4ay. அதாவது இது ஓப்பன் ரைட் வேர்டு, இது ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, இது ஓப்பன் அப் வேர்டு, இது ஓப்பன் டவுன் வேர்டு. இப்போ ரைட் வேர்டுனா எக்ஸ் இந்த பக்கம் இருக்க பாருங்கள், இது எக்ஸ் வந்து எனக்கு ப்ளஸில் இருக்குது, அதனால் +x.
இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் டேஷில் ஓப்பன் எக்ஸ் டேஷில் இருக்கிறனால மைனஸ் எக்ஸ், இது ஓப்பன் ஒயில் இருக்கிறனால இது ப்ளஸ் ஒய், இது ஓப்பன் ஒய் டேஷில் இருக்கிறனால மைனஸ் ஒய். ஷார்ட்டாக அப்படி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம எழுதலாம், இதை வச்சு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நம்ம முன்ன பார்த்தது அதே கான்செப்டாக பார்க்க போகிறோம். மொத்தம் நம்ம 6 கான்செப்ட்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சஸ். இப்போது y square is equal to 4x. இப்போ பாருங்கள் ஓப்பன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it should be a right word இல்லையா. இப்போ இதில் y square is equal to 4x, இதுக்குண்டான டயக்ராம் வரைகிறேன். இதுக்குண்டான டயக்ராம் வரைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் இந்த ஷேப்பில் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போது இந்த பரபோலாவை கட் பண்ணக்கூடிய ஆக்சிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் கட் ஆகுது. அதனால் இதோட ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா y is equal to 0. அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ y is equal to 0. அதுக்கடுத்து ஃபோக்கஸ். ஸோ வெர்டெக்ஸ் நம்ம எப்பவுமே எழுதிடுவோம். வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பொறுத்தவரை இது பொறுத்தவரை 0,0 தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படி எடுத்திங்கன்னா எந்த எஃப்னோட வேல்யூ என்னன்றதை நம்ம இங்கே பார்த்துட்டோம். இதுதான் ஃபோக்கஸ் இல்லைங்களா. ஸோ அது என்னென்னா a,0. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக இந்த பரபோலாக்கு ஆப்போசிட் சைடு பேக் சைடில் போயிட்டுருக்கூடிய ஒரு லைனு சரிங்களா. இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். என்னென்னு பாருங்கள் x is equal to -a. அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ x is equal to -a. இதுவும் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இதுவும் நம்ம வந்து லைன் தான். இது லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னா ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய ஒரு லைன் சரிங்களா. இப்போ இது இந்த ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் x is equal to a. அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ x is equal to a. இப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து லிங்க்கு என்னென்னா இது ஃபோக்கஸ் என்ன இருக்குது பாருங்கள் a,0. எதில் வேல்யூ இருக்குது, எக்ஸில் வேல்யூ இருக்குது. அப்போ x is equal to a. அப்போ இந்த ஃபோக்கஸ் வச்சு கூட நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆல்வேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா 4a தான். அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரியே நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம். அப்போ இது 4a தான், இதுக்கும் 4a, இதுவும் நம்மளுக்கு வந்து 4a சரிங்களா. இப்போது ஆக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈஸி நம்ம சொல்லிடுவோம் பாருங்கள். ஒயில் வந்துச்சுன்னா எதில் வருதோ அதுவே உங்களுக்கு வந்து ஆக்சஸாக மாறும். இப்போ பாருங்கள் y ஸ்கொயரில் ஆரம்பிச்சிச்சுன்னா y is equal to 0. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் y is equal to 0. இங்கே x வந்துக்குதா, அப்போ x is equal to 0. இதுவும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா x is equal to 0. வெர்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளியர்லி எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா 0,0 தான் ரைட்டுங்களா. இப்போது இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஓப்பன் லெஃப்ட் வேர்டு பார்க்குறீங்க. லெஃப்ட் வேர்டு அப்படின்னு சொன்னால் டயக்ராம்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஷேப்பு சரிங்களா. இப்போ டயக்ராம் இப்படி இருக்கும். டயக்ராமில் இதுதான் நம்மளுக்கு ஃபோக்கஸ் கரெக்டுங்களா. ஓப்பன் லெஃப்ட் வேர்டில் ஸோ ஃபோக்கஸ் என்ன உங்களுக்கு -a,0வா. அப்போ இங்கே எழுதிக்கலாம் இது -a,0. இப்போ நீங்கள் இதே வந்து நீங்கள் ஓப்பன் அப்வேர்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஓப்பன் அப்வேர்டு எடுத்துட்டிங்கன்னா இதுதான் ஃபோக்கஸ் உங்களுக்கு என்னென்னு பாருங்கள் 0,a. இது ஓப்பன் டவுன்வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் இடம் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0,-a. ஸோ இப்போது இது -a, இது a,0, இது -a,0, இது வந்து பார்த்தீங்கன்னா 0,a, இது வந்து பார்த்தீங்கன்னா 0,-a. இப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு பார்த்தா இதில் xyன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம என்ன சொன்னோம், ஃபோக்கஸுக்கும் லேட்டஸ்ட் ரெக்டருக்கும் வேல்யூ இருக்குது அப்படின்னு. இதில் எதுக்கு வேல்யூ இருக்குது பாருங்கள், எக்ஸில் எவ்வளோ வேல்யூ -a. அப்போ இது வந்து x is equal to -a. இது எதுக்கு வேல்யூ இருக்குது பாருங்கள் ஒய்க்கு, அதனால் இது y is equal to a. இதில் எதுக்கு வேல்யூ இருக்குது பாருங்கள் ஒய்க்கு தான் இருக்குது, அதனால் இது y is equal to -a. இதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் சைனில் போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், அதாவது x is equal to a, இது y is equal to a, இது y is equal to சரி இது ஏன்னா இங்கே நம்மளுக்கு என்ன -a வரணும் சரிங்களா. இப்போ இது வந்து +a ரைட். லேட்டஸ்ட் ரெக்டமும் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸும் வித் ஆப்போசிட் சிம்பிள்ஸில் இருக்கும், அவ்வளோ வித்தியாசம் சரிங்களா. அதாவது x is equal to -a, டைரக்ட்ரிஸ் -a லேட்டஸ்ட் ரெக்டம் +a. இது வந்து பார்த்தீங்கன்னா x is equal to இது +a இது வந்து உங்களுக்கு -a. ஸோ இது -a இது +a, இது +a -a. இங்கே இருக்கிற லேட்டஸ்ட் ரெக்டமும் இங்கே இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் சேமாக இருக்கும் பாருங்கள். -a இங்கே ஒயில் இருக்குது, இங்கே ஏன்னா இங்கே a, இங்கே -a இங்கே -a. ஸோ எப்பவுமே லேட்டஸ்ட் ரெக்டமும் ஃபோக்கஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சிட்டு நம்ம அதனுடைய எல்லாம் லைன் ஈக்குவேஷன் வரைஞ்சிட்டு நம்மளுக்கு எந்த சைடு வேணுமோ, ஓப்பன் அப்வேர்டா, ஓப்பன் லெஃப்ட் வேர்டா, ஓப்பன் டவுன்வேர்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாமளே ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்ம இது எழுதி பழகிட்டோம்னா நம்ம மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக வந்துடும். இது தெரிஞ்சதுன்னா இதுக்கு மேலே இருக்கிற ஃபர்தராக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.